இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆந்திராவில் ஒரு ஜெகஜால ஜே. ருசிகொண்டா மலை மர்மம். அம்பலப்படுத்திய சந்திரபாபு நாயுடு. அதிர வைக்கும் அரண்மனை ரகசியம். அரண்டு கிடக்கும் ஜெகன்மோகன் கட்சி. தென்னிந்திய அரசியலில் இளைஞர்களின் நம்பிக்கை முகமாக திகழ்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் இமேஜ் ஒட்டுமொத்தமாக சரிந்து கிடக்கிறது. காரணம் அரண்மனை அரசியல். 2019 இறுதியிலிருந்து 2024 மத்தி வரை ஆந்திர மாநிலத்தின் முதல்வராக இருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. முன்னாள் முதல்வரும் ஜெகனின் தந்தையுமான ராஜசேகர ரெட்டி சில ஆயிரம் ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். நிலப்பிரபு வீட்டு குட்டி பிரபுவான ஜெகன் இயல்பிலேயே ஆடம்பரமானவர்தான். ஆயினும் ஆந்திர முதல்வரான பிறகு அவரது செயல்பாடுகள் எல்லோரையும் ஈர்ப்பதாக இருந்தது. ஆனால் ஆந்திராவின் தலைநகரான அமராவதிக்கு பதிலாக வைஷாக் எனப்படும் விசாகப்பட்டினத்தை நிர்வாக தலைநகராக்க விரும்பினார் ஜெகன். இதற்காக அவர் அரசு செலவில் கட்டிய அரண்மனை ரகசியத்தை சில வாரங்களுக்கு முன் முதல்வராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு எக்ஸ்போஸ் பண்ண ஆந்திர மக்களோடு சேர்ந்து அகில இந்திய மக்களும் ஜெகனின் மறுபக்கத்தை கண்டு அரண்டு போயிருக்கிறார்கள். வைஷாக் பீச் அருகே இருக்கிறது ருஷிகொண்டா மலை. இங்கு ஆந்திர மாநில சுற்றுலாத்துறையின் ஹரிதா ரிசார்ட் செயல்பட்டு வந்தது. எல்லா செலவும் போக மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் லாபத்தை அரசுக்கு தந்து கொண்டிருந்தது ரிசார்ட். இந்த ரிசார்ட்டை இடிச்சிட்டு பெரிய அளவில் ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறோம் என டம்மி டாக்குமெண்டில் ரெடி பண்ணி ரிசார்ட் கட்டிடத்தை இடித்தது ஜெகன் அரசு. அதன்பின் மலையின் மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் விட்டுவிட்டு நடுப்பகுதியை, அதாவது மலையரசியின் கூந்தலாய் அடர்ந்திருந்த வன மரங்களை மொட்டை போட்டு இந்த அரசியல் அரண்மனையை அமைத்திருக்கிறார்கள். அரண்மனை விசேஷங்கள் என்ன ஏதுன்னு பார்ப்போமா? 95 கோடி ரூபாய் செலவு செய்து மரங்களை வெட்டி மலையை குடைந்து நிலத்தை சமன் செய்தார்கள். 10 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த அரண்மனை கட்டப்பட்டுள்ளது. 500 கோடி ரூபாய் செலவில் இந்த அரண்மனை அமைக்கப்பட்டது. 7 பிளாக்குகள் கொண்ட கட்டிடங்கள் கட்டப்பட்டன. 10 மீட்டிங் ஹால் இங்கு உண்டு. 12 பெட்ரூம்கள், ஸ்பா எனப்படும் மசாஜ் மற்றும் சலூன் வசதிகளும் உள்ளது. 2 லட்சம் சதுர அடிகளில் கட்டுமானம் உள்ளது. 1300 வகை பொருட்களால் அரண்மனை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 21 கோடி ரூபாய் செலவில் கட்டடத்தின் வெளிப்புற அழகுபடுத்தலான செயல்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 2 கோடி ரூபாய் செலவில் சுடுநீர் தரும் சோலார் வாட்டர் ஹீட்டர் சிஸ்டம், சூரிய சக்தி அமைக்கப்பட்டுள்ளது. 50 லட்சம் ரூபாய் செலவில் தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தலா 20 லட்சம் ரூபாய் செலவில் 4 டன் 360 கேஸ்டல் ஏர் கண்டிஷனர் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. குளுகுளுவென இருக்கும், ஆனால் உடம்பு குளிர் அடிப்பதை உணராது. மேலும் பிளேடுகள் இல்லாத ஏசி என்பதால் மூளை முடுக்கெல்லாம் ஓடி வந்து குளிர்விக்கும். இது இந்த ஏசியின் சிறப்பு. 50 கோடி செலவில் லேண்ட்ஸ்கேப்பிங் எனப்படும் வெளிநாட்டு புல்தரை மற்றும் 20 நடைபாதைகள் மற்றும் அலங்கார செடிகள், நீர்நிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தலா 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயரக சர விளக்குகள் ஒவ்வொரு ஹாலிலும் பொருத்தப்பட்டுள்ளது. 35 கோடி ரூபாய் செலவில் உள் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இங்கே பதிக்கப்பட்டுள்ளது இத்தாலியின் மார்பிள். இது உலகிலேயே விலை அதிகமான மார்பிள் கற்களாகும். 12 லட்சம் ரூபாய் செலவில் முதல்வருக்கான அறையில் வெஸ்டர்ன் டாய்லெட் சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளது. 36 லட்சம் ரூபாய் விலையுள்ள ஒரு குளியல் தொட்டி, பாத் டப் முதல்வருக்கான குளியல் அறையில் பொருத்தப்பட்டுள்ளது. சிங்கிள் பெட்ரூம் பிளாட் வீடு அளவு கொண்டது இந்த குளியல் அறை. இப்படி அடுக்கிக் கொண்டே போக 1000 விசேஷங்கள் இந்த அரண்மனையில் உள்ளது. ஜெகன் ஒரு ஜெகஜால கில்லாடி.
ஆந்திர மாநிலம் 12 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கையில் அரசு பணம் 500 கோடியில் இந்த ஆடம்பரம் பங்களா தேவையா என ஆளும் தெலுங்கு தேசம் கேள்வி கேட்க மக்களும் இதே கேள்வியை கேட்கிறார்கள். இது ஆந்திர சுற்றுலாத்துறைக்காக கட்டுகிற 5 ஸ்டார் ஹோட்டல் என முதலில் சொல்லி அதன் பிறகு இது முதலமைச்சரின் முகாம் அலுவலகம் என பிறகு சொல்லி இப்போதோ பிரதமர், ஜனாதிபதி, வெளிநாட்டு பிரமுகர்கள் வந்தா தங்க வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட மாளிகை என மாற்றி மாற்றி கம்பிகற்ற கதைகளை சொல்லி வருகிறது ஜெகன் கட்சி. மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், நிரந்தர முதல்வர் எனும் மிதப்பில் இந்த அரண்மனையை கட்டியிருக்கிறார் ஜெகன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.